ஓம் ஓம் ஏகதந்தம் மகாகாயம் லம்போதரம் கஜானனம் விக்னநாசகரம் தேவம் ஏரம்பம் பிரணமா. ஓம் ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதின் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்ற சிவபெருமானின் மற்றொரு ஸ்தலத்தினை நாம் தற்போது தரிசிக்க இருக்கின்றோம். இந்த கோவில் திருத்தலீஸ்வரர் திருக்கோயில் என்பது இது திருவள்ளூர் மாவட்டம் ஆரன்வாயல் என்கின்ற கிராமத்தில் அமைந்திருக்கின்றது. மூலவர் திருத்தலீஸ்வரர். இந்த கோயில் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கின்றது. தெற்கு பக்கத்தில் மொட்டை கோபுரம் இருந்தது. இது பிரதான நுழைவாயிலாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. ரிஷபம் தெற்கு பக்கத்திலிருந்து கிழக்கு பக்கமாக மாற்றப்பட்டுள்ளது. மேலும் அழகாக இருக்கின்றது. ரிஷபத்தின் நுணுக்கமான விவரங்களை நாம் இதில் காண முடிகின்றது. கோஷ்டத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா மற்றும் துர்க்கை ஆகியோர் உள்ளார்கள். ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரருடன் ஸ்ரீ காமாட்சி அம்மன் தனிச்சன்னத்தில் இருக்கின்றார். நாகாபரணத்தில் ஸ்ரீ சிவன் திருத்தலீஸ்வரர் அழகாக காட்சியளிக்கின்றார். பல்லவர் காலத்து கோயிலாக இது சொல்லப்படுகின்றது. கோயில் கருவறை, அந்தரளம், அர்த்த மண்டபம், மகாமண்டபம் ஆகியவற்றை கொண்டிருக்கின்றது. கருவறை பாத பந்த அதிஷ்டானத்தில் சதுர வடிவில் அமைந்திருக்கின்றது. அதிஷ்டானம் முதல் பிரஸ்தாரம் வரை கல்லால் கட்டப்பட்ட கோயில். மேலமைப்பு செங்கற்களால் ஆனது. 2 தள விமானம் கஜபிருஷ்ட பாணியில் அமைந்திருக்கின்றது. தெற்கு பக்க நுழைவாயிலில் இடது தூணை சுற்றி தமிழ் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. தூணை சுற்றியுள்ள பழைய தமிழ் கல்வெட்டுகள் பல்லவர் காலத்தைச் சேர்ந்தவை போல் தெரிகின்றது. இந்த கோயில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று இப்போது கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு விட்டன. இந்த ஊருக்கு எப்படி அடைவது என்றால், திருவூர் கிராமத்தின் எதிர்ப்பக்கத்தில் கோயில் அமைந்திருக்கின்றது. சென்னையிலிருந்து திருவள்ளூர் செல்லும் அனைத்து பேருந்துகளும் அரண்வாயில் பேருந்து நிறுத்தத்தில் வழியாக செல்கின்றன. மேலும் கிராமம் பிரதான சாலையிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது. பாருங்கள் நண்பர்களே, வட சென்னையை தாண்டி இந்த கோயில் அமைந்திருப்பதனால் இந்த கோயிலை சென்னைக்கு அருகே உள்ள காரணத்தினால் நீங்கள் கண்டிப்பாக இதை தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். ஜங்கார சுதி செய்குவாய் ஜீவ வீணையில் ஜங்கார சுதி செய்குவாய் ஜீவ வீணையில் சங்கீதாமிருதம் செய்குவாய் ஜெகதீஸ்வரனே ஜங்கார சுதி செய்குவாய் ஜீவ வீணையில் சங்கீதாமிருதம் செய்குவாய் ஜெகதீஸ்வரனே ஜங்கார சுதி செய்குவாய். சங்கர சாம்ப சதா சிவ ஓம் ஹர சங்கர சாம்ப சதா சிவ ஓம் ஹர ஜம்பு என சொல்லியன் ஜன்மம் கடை தேரவே ஜம்பு என சொல்லியன் ஜன்மம் கடை தேரவே ஜங்கார சுதி செய்குவாய் ஜீவ வீணையில் சங்கீதாமிருதம் செய்குவாய் ஜெகதீஸ்வரனே ஜங்கார சுதி செய்குவாய். பல பல வெண்ணும் காலை பாடும் புள்ளோசை போலும் பல பல வெண்ணும் காலை பாடும் புள்ளோசை போலும் பார்க்கடல் உள்ளம் எழும் ஆர்க்கும் கஜனை போலும் மலர்களில் கொஞ்சி வரும் மலர்களில் கொஞ்சி வரும் மந்தமாருதம் போலும்
மலர்களில் கொஞ்சி வரும் மந்த மாருதம் போலும் மது உண்ட வண்டி நாம் வளர்த்தும் நீங்காரம் போலும் மது உண்ட வண்டி நாம் வளர்க்கும் ரீங்காரம் போலும் ரெங்கார சுதி செய்குவாய் ஜீவ வீணையில் சங்கீதாமிருதம் செய்குவாய் ஜெகதீஸ்வரனே ரெங்கார சுதி செய்குவாய் जननी जय जय माहेश्वरी जननी जय शिव कामेश्वरी जननी जय शिव भागेश्वरी जननी जय शिव वामेश्वरी जननी जग जननी जननी शुभ जननी जननी जय जय ज्ञानाम्बिके जननी जय जय मोगाम्बिके जननी जय जय मूगाम्बिके जननी जय जय जगदाम्बिके जननी जग जननी जननी शुभ जननी கந்த போற்றி கடம்ப போற்றி கதிர்வேல் போற்றி கழலே போற்றி ஈசா போற்றி இறைவா போற்றி பிரணவ பொருளே போற்றி போற்றி தூயா போற்றி நேயா போற்றி முருகா போற்றி முதல்வா போற்றி பொருளே போற்றி அருளே போற்றி செங்கல்வராயா போற்றி போற்றி கந்தா வந்திருக்கோம். இந்த திவ்யதேசம் பேரு தென் திருப்பேரை. நவகிரகங்கள சுக்கன கதிபதியான ஸ்தலம். பெருமாளுடைய திருநாமம் மகர நெடு. அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கருத்துகள் தெரிவியுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.